நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிவக்ஷேத்திரம் திருவண்ணாமலை. நமக்கே ரொம்ப பெரியவராக இருந்தால் நம்ம அவரை என்ன கூப்பிடுவோம்? அண்ணா அப்படின்னு தானே கூப்பிடுவோம். எனக்கு இவர் அண்ணன் மாதிரி சார் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஒருத்தர் பழகும்போது கூட முன்பின் தெரியாட்டா கூட என்ன என்ன அண்ணா அப்படின்னு தானே கேட்போம். திரு அண்ணா அப்படின்னு விட்டா ஸ்ரீ அண்ணா அப்படிங்கிறது திரு அண்ணா மலை. நமக்கு அண்ணன் மாதிரி உதவக்கூடிய ஒரு மலையா திரு அண்ணாமலை. பெரிய மலை, நமக்கெல்லாம் மூத்தவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் யாரையாவது ரொம்ப அவரையே நம்பின்னு இருந்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உன்னை மலை போல நம்பின்னு இருக்கேண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மலை யாரையுமே கைவிடாதான் நம்பினவர்களை. அதனுடைய சக்தியும் மறுக்க முடியாதது. அப்பேற்பட்ட ஒரு சிவக்ஷேத்திரம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையிலே ரமண மகரிஷிகள் அப்படிங்கிற மகாத்மா வாழ்ந்தாருங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஞானம் அப்படிங்கிறது, நான் ஆத்மாவை பார்த்துட்டேன், ஞானி ஆயிட்டேன், எனக்கு கடவுள் தெரிஞ்சிட்டார் அப்படிங்கிற சொல்கிறதுனால தான் நம்ப முடியாது. நீ எப்படி நடந்துக்கிற, கடவுளை தெரிஞ்சின்றவனும் கடவுளை தெரிஞ்சுக்காதவனும் எப்படி இருப்பான் அப்படிங்கிற வித்தியாசத்தை பார்க்கணும். இப்படி ஒரு புளியங்காயாக இருக்கும்போது அதனுடைய காயும் ஓடும் சேர்ந்து இருக்கு. பழமானா தனியாக ஆடுறதோ, ஞானம் வந்தால் சரீரம் வேற ஆத்மா வேறேன்னு தனியாக பிரிஞ்சிடும். விளாம் பழம் விளாங்காய் இதுக்கு இருக்கிற வித்தியாசம் மாதிரி. அப்படி ஒரு உயர்ந்த ஞானத்தை அடைஞ்சவர் ரமணர். இத்தகைய மகான்களுக்கு ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு பேரு. புராணத்திலே சுகபிரம்மம் பாகவதம் சொன்னவர் ஜீவன் முக்தர், சதாசிவ பிரம்மேந்திரால் ஜீவன் முக்தர். இப்படி எண்ணற்ற ஜீவன் முக்தர்கள் வந்திருக்கா இல்லையா அந்த பூமியிலே. அப்படி ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்ச ஒரு மகாத்மா. முக்தி அப்படிங்கிறது இறந்ததற்கு பிறகு அல்ல, வாழும் பொழுதே, இங்கேயே, ஜீவித காலத்திலேயே. அதனாலேயே அதற்கு ஜீவன் முக்தின்னு பேரு. அந்த ரமணர் இருக்கும் பொழுது அவர்கிட்ட ரொம்ப அணுக்கத்தில் இருந்துட்டு ஜபத்தியானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு மகாத்மா குஞ்சு சுவாமிகள்னு பேர். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே ரமணர்கிட்ட வந்துட்டார். அவர் ஒன்றும் படிக்கலை, ரமணரோடையே இருந்துன்னு இருப்பார். ஆனால் ரமணரை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய வித்வான்கள் வருவா. தமிழ்நாடு இல்லை, வடநாட்டிலிருந்து எங்கெங்கிருந்தோ உலகத்திலிருந்தெல்லாம் வருவா. எல்லாரும் ரமணரை பார்த்து, பிரம்மசூத்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே, உபநிஷத்தில் எப்படி சொல்லியிருக்கே, யோக வாசிஷ்டத்தில் எப்படி சொல்லியிருக்கே, வித்யாரண்யர் பஞ்சதசியில் எப்படி சொல்லியிருக்காரே அப்படின்லாம் கேள்வி கேட்பா. ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் எப்படி சொல்லும் பொழுது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, பகவத்கீதையில் எப்படி சொல்லியிருக்கே அப்படின்லாம் கேள்வி கேட்பா. கைவல்ய நவநீதம் தெரிஞ்சவா அதிலிருந்து கேள்வி கேட்பான். கீதாச்சார தாளாட்டு தெரிஞ்சவா அதிலிருந்து கேள்வி கேட்பான். குஞ்சு சுவாமிகள் அதெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். என்னடா அது, அவெல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கா, என்னென்ன கேள்வி கேட்கிறா, அந்த கேள்வியெல்லாம் கூட நமக்கு கொஞ்சம் புரிய கூட இல்லையே, எப்படி கேட்கிறா. பிரமிப்பு வந்துருத்து அவருக்கு. ஒருத்தர் பிரம்மசூத்திரங்கிறார், ஒருத்தர் உபநிஷத்துங்கிறார், ஒருத்தர் விவேக சூடாமணிங்கிறார், ஒருத்தர் சதஸ்லோகிங்கிறார், ஒருத்தர் தசஸ்லோகிங்கிறார். பார்த்தார் குஞ்சு சுவாமிகள். ஒரு நாள் மெதுவாக பகவான் ரமணர்கிட்ட போனார். ரமணர்கிட்ட போய் எனக்கு ஒரு உத்தரவு தரணும், நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு கேட்டுண்டார். ரமணர் என்ன விஷயம்? இப்போ குஞ்சு சுவாமிகள் சொன்னார், இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பேர் வரா, வெளிநாட்டிலேருந்து வரா, உலகமே வருது. எவ்வளவோ பேர் அவர்கள் படித்த கிரந்தங்கள்லேருந்து, வேதத்திலிருந்து, இதிகாசங்கள்லேருந்து, புராணங்கள்லேருந்து எடுத்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறா. நீங்கள் அதுக்கெல்லாம் சரளமாக பதில் சொல்கிறேன். நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு பேந்த முழிச்சுட்டு இருக்கேன், வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நாமும் இதெல்லாம் படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வந்திருக்கு. அதனால் இங்கே யாரும் சொல்லித்தரத்துக்கு இல்லை, நான் வேணா யாராவது நல்ல ஒரு ஆசிரியராக பார்த்து, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவராக பார்த்து கொஞ்ச நாள் இதெல்லாம் படிச்சுட்டு வரட்டமா, அதுக்கு தான் ஆசைப்படுறேன், நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பகவான் ரமணர் சிரிச்சுண்டே என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்ததிலிருந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா, உனக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன், நீ நிறையா பல பிறவிகள் தோறும் சேர்த்து வச்சுட்டுருக்கிய குப்பை, எவ்வளோ பிறவிகளில் சேர்த்து வச்சுட்டுருக்கிய, மனசில் ஏற்றி வச்சுட்டுருக்கிய குப்பை வாசனைகள். அந்த பிறவிகளில் நீ சேர்த்து வச்சுருக்கிற வாசனையெல்லாம் நான் வெளியில் தள்ளிகிட்டே இருக்கேன், பெருக்கி பெருக்கி பெருக்கி.
அதெல்லாம் என்னைக்கு தொலைகிறதோ அப்போ தான் ஆத்ம ஞானம் பிரகாசமாகும், அப்போ தான் ஆனந்தம் கிடைக்கும், அப்போ தான் ஜீவன் முக்தி கிடைக்கும். அந்த வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு. ஆனால் நீ இப்போ சொல்கிறத பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் இன்னும் கொஞ்சம் குப்பையெல்லாம் சேர்த்துட்டு வரேன். நீங்கள் பெருக்கிறதே நான் வெளியிலேருந்து நிறையா குப்பையெல்லாம் சேர்த்துட்டு வந்ததுக்கு பிறகு மொத்தமாக எல்லா குப்பையும் சேர்த்து நீங்கள் பெருக்குங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனாலே அனுபூதிக்கு தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னுட்டா அறிவு அல்ல. ஒரு விஷயத்தை நாம் எப்படி அடையணும்னு தெரிஞ்சுண்டு அதை அனுபவத்தில் கொண்டு வரத்துக்கு விடாமல் சாதனை பண்ணணும், முயற்சி பண்ணணும், அதற்காக பிரயத்தனப்படணும். அத்தகைய பிரயத்தனத்தினால தான் அனுபவம் கிடைக்குமே தவிர வெறும் அறிவுனால அனுபவம் கிடைக்காது. அறிவு ஓரளவு வரைக்கும் தான். அறிவு வழிகாட்டுறதுக்கு தான். வழிகாட்டின பிறகு அதில் நாம் இறங்கி அதில் முயற்சி பண்ணி அத்தகைய ஞானத்தை அடையக்கூடிய இந்நாளும் நன்னாளே. சைக்கிள் அகர்பத்தி இறை பக்தி